ஒருமுறை மன்னர் ஆஜ் காட்டில் நடந்து சென்றபோது மிகவும் அழகான ஒரு ஏரியை கண்டார். அந்த ஏரியில் ஒரு தாமரை மலர் இருந்தது. அது மிகவும் அழகாக தெரிந்தது. அந்த தாமரையை பெற ராஜா அஜா ஏரிக்குள் சென்றார். ஆனால் மன்னர் அந்த தாமரையின் அருகில் செல்ல அது அவரை விட்டு விலகிச் சென்றது. ராஜா ஆஜாவால் அந்த தாமரையை பிடிக்க முடியவில்லை. இறுதியாக வானத்திலிருந்து ஒரு குரல், "ஓ ராஜா, நீங்கள் குழந்தை இல்லாதவர், இந்த தாமரைக்கு நீங்கள் தகுதியற்றவர்" என்று கூறியது. இந்த தீர்க்க தரிசனம் ராஜா ஆஜாவின் இதயத்தில் ஒரு பயங்கரமான அடியை ஏற்படுத்தியது. ராஜா ஆஜா தனது அரண்மனைக்கு திரும்பி சிவபெருமானின் சிறந்த பக்தராக இருந்த போதிலும் அவருக்கு குழந்தைகள் இல்லாததால் கவலைப்பட்டார். சிவபெருமான் அவரது கவலையை கவனித்து தர்மராஜாவை அழைத்து, ராஜா ஆஜருக்கு குழந்தை பிறக்கும் வாய்ப்பு கிடைக்கும் வகையில் நீங்கள் ஒரு பிராமணரை அயோத்திக்கு அனுப்புங்கள் என்று கூறினார். வெகு தொலைவில் ஒரு ஏழை பிராமணரும் அவரது மனைவியும் சரையு நதிக்கரையில் ஒரு குடிசையில் வசித்து வந்தனர். ஒரு நாள் பிராமணர் ஆஜ் மன்னரின் அரசவைக்கு சென்று அவரது துயரத்தை பற்றி சொல்லி பிச்சை கேட்க தொடங்கினார். ராஜா ஆஜ் தனது கருவூலத்திலிருந்து தங்க நாணயங்களை அவருக்கு கொடுக்க விரும்பினார். ஆனால் பிராமணர் மறுத்து, "இது மக்களுக்கு சொந்தமானது, உங்களிடம் உள்ளதை நீங்கள் கொடுக்க வேண்டும்" என்று கூறினார். பின்னர் அஜ் மன்னர் தனது கழுத்தணியை கழற்றி பிராமணருக்கு கொடுக்க தொடங்கினார். ஆனால் பிராமணர் மறுத்து, "இதுவும் மக்களுக்கு சொந்தமானது" என்று கூறினார். இந்த வழியில் இன்று ஒரு ஏழை பிராமணர் தனது அரசவையிலிருந்து வெறுங்கையுடன் செல்வதைக் கண்டு ஆஜ் மன்னர் மிகவும் வருத்தப்பட்டார். பின்னர் மாலையில் மன்னர் ஆஜ் ஒரு தொழிலாளியின் வேடத்தில் நகரத்திற்குள் சென்றார். நடந்து செல்லும் போது அவர் ஒரு கொல்லன் கடையை அடைந்து தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளாமல் அவர் பணிவுடன் அங்கு வேலை செய்ய தொடங்குகிறார். இரவு முழுவதும் சுத்தியல் அடித்து இரும்பு பற்றையில் வேலை செய்தார். அதற்கு ஈடாக காலையில் அவருக்கு ஒரு நாணயம் கிடைத்தது. மன்னர் ஒரு நாணயத்துடன் பிராமணரின் வீட்டை அடைந்தார். ஆனால் பிராமணர் அங்கு இல்லை. அவர் அந்த நாணயத்தை பிராமணரின் மனைவியிடம் கொடுத்து அதை பிராமணரிடம் கொடுக்கச் சொன்னார். பிராமணர் வந்ததும் பிராமணரின் மனைவி அந்த நாணயத்தை பிராமணருக்கு கொடுத்தார். பிராமணர் அந்த நாணயத்தை தரையில் எறிந்தார். பின்னர் ஒரு ஆச்சரியமான சம்பவம் நடந்தது. பிராமணர் நாணயத்தை எறிந்த இடத்தில் ஒரு குழி உருவானது. பிராமணர் அந்த குழியை தோண்டினார். அதிலிருந்து ஒரு தங்கத்தேர் வெளியே வந்து வானத்திற்குள் சென்றது. இதன் பிறகு பிராமணர் மேலும் தோண்டினார். மற்றொரு தங்கத்தேர் வெளியே வந்து வானத்தை நோக்கிச் சென்றது. அதேபோல் 9 தங்கத்தேர்கள் வெளியே வந்து வானத்தை நோக்கிச் சென்றன. 10வது தேர் வெளியே வந்தபோது அதன் மீது ஒரு குழந்தை இருந்தது. அந்த தேர் தரையில் நின்றது. பிராமணர் அந்த குழந்தையை ஆஜ் மன்னரின் அவைக்கு அழைத்துச் சென்று, "ஓ ராஜா, தயவு செய்து இந்த மகனை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த குழந்தை உங்களுடைய ஒரு நாணயத்திலிருந்து பிறந்த குழந்தை. அவருடன் வானத்தில் சென்ற 9 தங்கத்தேர்களும் வெளியே வந்தன. இந்த குழந்தை 10வது தேரில் வெளியே வந்தது. எனவே இந்த தேரும் மகனும் உங்களுடையவர்கள்" என்றார். இந்த குழந்தையே தசரத மன்னனானார். தசரத் மன்னன் இப்படித்தான் பிறந்தார். மகாராஜா தசரதனின் உண்மையான பெயர் மனு. அவர் தனது தேரை 10 திசைகளிலும்